ஐரோப்பிய யூனியனுடைய அம்பாசடர் மற்றும் ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டலி மற்றும் நெதர்லாண்ட்ஸ் அம்பாசடர்ஸ் கூட சந்திப்பு ஏற்பாடு. பொதுவான விடயங்கள் பற்றி எல்லாவற்றிலும் பேசியிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாளைய தினம் அவர்கள் செம்மணி அகழ்வு நிலையத்தை பார்க்க இருக்கிறார்கள். அவை அது சம்பந்தமாக தனியாகவே ஒரு ஆய்வு நடத்தி அந்த கால எல்லையை நிர்ணயித்து அப்போ அந்த கால எல்லை இந்த காலத்தில் இந்த புதைகுழியில் புதைக்கப்பட்ட என்பதை பார்ப்பதன் மூலம் ஏனென்றால் இந்த குறிப்பிட்ட காலங்களிலே இராணுவம் ஆர்ஆர் ஆட்சியில் இருந்தவர்கள் நிர்வாகித்து வேண்டாத இனம் காணக்கூடியதாக இருக்கும். அதன் மூலம் இந்த கொலைகளை செய்தவர்களை இனங்காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே பல புதைகுழிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. இதை உதாரணமாக எடுத்து இனப்படுகொலை என்பதை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். குற்றவாளிகளை காணக்கூடியதாக இருக்கும். அவர்கள் நடவடிக்கை எடுக்கும்படி அதை கேட்டிருக்கிறோம். மற்றது மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாகவும் நடவடிக்கை அரசாங்கத்துக்கு பழைய முறையிலே இது நடத்தக்கூடியதாக இருந்த இலகுவாக நடத்தலாம். மாகாண நிர்வாகம் இல்லாததால், தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் இன்றைக்கு ஒரு அரசாங்க அதிகாரிகள் நிர்வாகமாக அது இருக்கிறது என்பதை சுட்டி காட்டியிருக்கிறோம். மற்றது அவர்களுக்கு அவங்களுடைய புலம்பெயர் உறவுகளுடைய முதலீடுகள் இங்கே வரக்கூடியதாக இருக்கும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய விவசாய மற்றும் மீன்பிடி துறைகளிலே மேற்படியாக அபிவிருத்தி செய்வதன் மூலம் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கொண்டு செல்வதற்கான ஏதுவாக இருக்கும். அதற்கான ஆதரவு செய்ய வேண்டும். மற்றது இந்த திண்ணு கழிவு பிரச்சனைகள், சுவரேச்சல் செல்லக்கூடிய வடிகால் அமைப்பு பிரச்சனைகள் நாங்கள் பாரிய பிரச்சனைகளாக இருக்கிறது. அதை நவீன முறையிலே அவர்களை கையாள்வதற்கான உதவிகள் செய்ய வேண்டும் என்ற விஷயங்களையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அவர்கள் ஒரு பரிசீலனையை அல்லது சாதகமான சில விடயங்களை கையாளக்கூடியதாக இருக்கும் என்பதாக கூறியிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பேசியது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகளோடு. உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய ஒன்றியம் தான் இலங்கைக்கு ஜிஎஸ்பி ப்ளஸ் என்கின்ற வரிச்சலுகை ஒன்றை கொடுத்திருக்கிறது. அந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகையின் ஊடாகத்தான் இவர்கள் இலங்கையில் சுதந்திர வர்த்தக வலயத்திலிருந்து ஆடை ஏற்றுமதிகளை செய்கிறார்கள். இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், இலங்கையிலே மனித உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்துவதற்கு ஒரு உந்து சக்தியாகத்தான் இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகை இல்லாவிட்டால் 80% ஆடைகளை இவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது. அவை ஐரோப்பிய ஒன்றியம் தான் இப்போ இந்த காலம் முடிய போகுது. ஐரோப்பிய ஒன்றியம் தான் அடுத்து அவர்களுக்கு திருப்பி அதை கொடுக்குறதா இல்லையான்னு சொல்லி தீர்மானிக்கிறார். அவை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் என்னென்னு சொன்னால், இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நீக்கப்படவில்லை மட்டுமல்ல, அதை எடுத்தால் நாங்கள் இதைத்தான் தருவோம்னு சொல்லி அவர் அதைவிட மோசமான ஒரு புதிய சட்டத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த விடயத்தில் உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கண்டிப்பாக இதனை முற்றாக நீக்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரியிருக்கிறோம். அவர்கள் அதற்கு சாதகமாக தாங்கள் கண்டிப்பாக அதை பரிசீலிப்போம் என்ற வகையில் எங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அதேவேளை நான் சொன்ன இந்த ஜிஎஸ்டி ப்ளஸ் வரிச்சலுகையாக இருக்கட்டும் போன்ற மற்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையிலே கடைசியாக கொண்டு வரப்பட்ட இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களிலே மாகாண சபைகளை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் மாகாண சபையுடைய அதிகாரங்கள் முழுமையாக வழங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் அந்த தீர்மானத்தில் இருக்கு. சரியா? அவை அந்த தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இதில் வந்திருக்கக்கூடிய நாடுகளில் பல நாடுகள் ஐநா சபையிலே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு கையெழுத்தின நாடுகள், ஆதரித்த நாடுகள். அவை நீங்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர்கள் என்ற வகையில் அந்த தீர்மானத்தை நீங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்தி அதற்குரிய முழு அதிகாரம் செயற்படுத்த வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறோம். அவர்கள் அதை கண்டிப்பாக தாங்கள் கணக்கில் எடுப்போம் என்று கவனத்தில் எடுப்போம் என்று கூறியிருக்கிறோம்.
ஐரோப்பிய ஒன்றிய உயர்மட்ட தூதுக்குழு ஒன்று யாழ் மாவட்டத்துக்கு விஜயம் செய்துள்ள நிலையிலே பல்வேறு தரப்புகளையும் சந்தித்து கலந்துரையாடி வருகின்றனர். இதன் ஒரு கட்டமாக இன்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், சிவில் சமூக பிரதிநிதிகளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட தூதுக்குழு சந்தித்து கலந்துரையாடியது. இதேவேளை நாளைய தினம் செம்மணி மனித புதைகுழியையும் சென்று குறித்த தூதுக்குழுவினர் பார்வையிடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் செம்மணி மனித புதைகுழி அமைந்துள்ள சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு முன்பாக நாளை காலை 8 மணிக்கு போராட்டம் ஒன்றிற்கு அழைப்பு விடுப்பதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்க பிரதிநிதிகள் அழைப்பொன்றை விடுத்திருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவியாகிய யோராசா கனகரஞ்சினி ஆகிய நான் இந்த ஊடகத்தின் ஊடாக மக்களுக்கும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அமைப்புகள் எல்லோருக்கும் தெரியப்படுத்துவது, நாளைய தினம் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விசேட தூதுக்குழு ஒரு பகுதியினர் செம்மணி புதைக்குழியை பார்வையிடுவதற்கு வருகின்றார்கள். உண்மையிலேயே செம்மணி புதைக்குழியில் கொடூர யுத்தத்திலும் இன அழிப்பிலும் கொல்லப்பட்ட மக்கள்தான் என்று அவர்கள் உறுதிப்படுத்தி உள்நாட்டு பொறுமுறைக்குள்ள எங்களுடைய இந்த தூய்மையான போராட்டத்தை நசுக்கிறதுக்கும் அதை நலிவடைய செய்கிறதுக்கும் இருக்கிறார்கள். எனவே உண்மையாகவே செம்மணி புதைகுழியில் கொன்றளிக்கப்பட்டது எங்களுடைய மக்கள் தான். அந்த மக்களுக்கான நீதியை பெறுவதற்கும் சர்வதேசம்தான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். பல தடவைகள் சர்வதேசத்திலே இருந்து விசேட தூதுக்குழுக்களாக பிரதிநிதிகளாக அந்த செம்மணி புதைகுழியை பார்வையிட வந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே மன்னாரிலே சதோசா புதைகுழி, கொக்குத்தொடுவாயிலே மனித புதைகுழி, கேதீஸ்வரத்திலே மனித புதைகுழி, இப்படியே 28 மனித புதைகுழிகளுக்கு மேலே அடையாளம் காணப்பட்டு எதுக்குமே இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை. செம்மணி மனித புதைகுழிக்கு கூட அதை அகழ்வு செய்து கொண்டு போகின்ற போது அதை இடைநிறுத்துறதுக்கு அரசும் அரசார்ந்த சமூகத்திலே வேலை செய்கின்றவர்களும் முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். அதை நாங்கள் பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக நாங்கள் அதிலே ஒன்று கூடி எங்களுக்கான நீதி வேண்டும், எங்களுடைய வடக்கு கிழக்கிலே நடந்த இன அழிப்புக்கான நீதி வேண்டும் என்று குரல் கொடுத்து இன்று வரைக்கும் அதை தக்க வைத்து சர்வதேசத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டும் முகமாக அந்த இடத்திலே யார் வந்து போனாலும், எந்த பிரதிநிதிகள், எந்த நாட்டு பிரதிநிதிகளோ தூதுவர்களோ விசேட தூதுக்குழுக்களோ வந்து போனால் நாங்கள் அந்த இடத்திலே நின்று எங்களுக்கான சர்வதேசத்தினூடான ஒரு நீதியை கேட்டு நாங்கள் எங்களுடைய இந்த கவனிப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகின்றோம். அதே போல நாளை காலை எங்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் அந்த இடத்திலே நின்று அங்கே விசேடமாக வருகின்ற அந்த தூதுக்குழுவுக்கு எங்களுடைய நிலைப்பாட்டையும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த இன அழிப்பும் அநீதிக்கும் இலங்கை அரசால் எப்போதுமே எந்த பொறிமுறைக்கும் ஊடாகவே எங்களுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை. ஆகவே நாங்கள் சர்வதேசத்தினூடான நீதியை கேட்டு சர்வதேசத்திலே இருந்து வந்து பார்க்கப்படுகின்ற இந்த பிரதிநிதிகள் கூட எங்களுக்கான ஒரு நீதியை பெற்றுத்தர்றதுக்கு மனித நேயங்களை நேசிக்கின்ற நாடுகளோடு இணைந்து அங்கே நடந்தது இனப்படுகொலை என்பதை உறுதிப்படுத்தி அந்த மனித புதைகுழிகளுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர சர்வதேசத்தினுடைய கண்காணிப்போடும் சர்வதேச பொறிமுறைகளுக்கோடும் அவர்கள் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர முன்வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றோம். நாங்கள் ஒருபோதும் இந்த அனுரா அரசு கூட எல்லோரும் அனுரா அரசை நம்புகின்றார்கள். அனுரா அரசு வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற இலங்கை தீவில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லொரு தீர்வை பெற்று ஒரு ஜனநாயக முறையிலே அவர்களுடைய வாழ்க்கை பயணங்களை அவர்களுடைய வாழ்க்கையை தொடர்வதற்கு இந்த அனுரா அரசாங்கம் முயற்சி செய்து வருகிறது. அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறது. அதற்கான அமைச்சர்களை எம்பிமார்களை போட்டு எங்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றது. எங்களுடைய நாட்டுக்கான அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது என்றதெல்லாம் அது எங்களுடைய நீதிக்கு அப்பால எங்களுக்கான நீதி. இந்த யுத்தம் நடந்து இந்த கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு
எங்களுக்கான நீதியை நாங்கள் சர்வதேசத்திடம் தான் கேட்டு நிற்கிறோம். ஏனென்றால் நாங்கள் 12 ஆணைக்குழுக்களுக்கு மேலே சந்திச்சிட்டோம். இலங்கை அரசு அதிபர்களை, ஆட்சி செய்தவர்களை எல்லோரையும் சந்தித்த நாங்கள். ஆனால் எங்களுக்கான நீதி இன்று வரைக்கும் கிடைக்கவில்லை. அனுரா அரசு கூட தானும் ஒரு பாதிக்கப்பட்டவர்கள், தனக்கும் இழப்பிற்கு, இழப்பென்றால் தனக்கு என்னென்று தெரியும் என்று வந்து ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இன்றைக்கு 2.5 வருடங்களாக போகிறது. ஆனால் அவரால் கூட எங்களுடைய இந்த வலிகளையும் வேதனைகளையும் ஒரு சிறிதளவேனும் தொட்டு பார்க்க முடியாத ஒரு ஜனாதிபதியாகத்தான் இருக்கின்றார். ஆகவேதான் நாங்கள் சர்வதேசத்தினூடான நீதியை கேட்டு நிற்கின்றோம். ஐரோப்பிய ஒன்றிய விசேட தூதுக்குழுக்களாக இருக்கலாம், ஐநாவாக இருக்கலாம், மனித உரிமைகளை நேசிக்கின்ற நாடுகளாக இருக்கலாம், எங்களுக்கான நீதி சர்வதேச நீதி என்பதை இந்த ஊடக வாயிலாக தெரிவித்து நாளை காலை எங்களுடைய இந்த கவன ஈர்ப்பு சர்வதேசத்துக்கு ஒரு கோரிக்கையாகவும் ஒரு முன்னுதாரணமாகவும் நாங்கள் நெடுகவே இந்த கவனஈர்ப்பு போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றோம். நாளைக்கும் எங்களுடைய இந்த போராட்டம் அந்த இடத்தில் நடைபெறும். நாங்கள் சர்வதேசத்துக்கோ விசேட தூதுக்குழுமாருக்கோ எதிரானவர்கள் இல்லை. அவர்கள் எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய நீதிக்கான இந்த போராட்டம், எங்களுடைய வலிகள், வேதனைகள், இப்படி இலங்கை தீவிலே நடந்த ஒரு கொடூர யுத்தம் என்பதை, இன அழிப்பு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு சர்வதேசத்தினூடான ஒரு நீதியை பெற்றுத்தர முன்வர வேண்டும் என்பதற்கான போராட்டமாகத்தான் அது அமையும்.